ஹலோ மக்களே, பிரியன்ஸ் பொருளில் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருக்க கொண்டை லிப் அப்படின்ற ஒரு பேக் வாட்டர் ஹெரிட்டேஜ் ரெசார்ட் தான். ஸோ இந்த ரெசார்ட்டை சுற்றி ஃபுல்லாகவே பேக் வாட்டர் தான். நிறைய வாட்டர் கேம்ஸ் இருக்குது, இண்டோர் கேம்ஸ் இருக்குது. உள்ள எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க போகிறேன். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் எந்தன் கைகளில். ரெசார்ட்டோட ரிசப்ஷனில் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு ரூம் கீ வாங்கியாச்சு. ஸோ ரூம் டூர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ரெசார்ட்டை சுற்றி ஃபுல்லாகவே பேக் வாட்டர்ஸ் தான் அப்படின்ட்டு. இந்த ரெசார்ட் உள்ளேயும் பேக் வாட்டர்ஸ் இருக்குது. பார்த்தீங்க, எல்லா ரெசார்ட்லேயும் எப்படி ரூம் புக் பண்ணால் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டை போய் ட்ரை பண்ண போகிறேன். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அதேமாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் அண்ட் டின்னருமே பார்த்தீங்கன்னா மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் தான் இது. எல்லா குசின்ஸும் இருக்குது. ஸோ முக்கியமாக கேரளாவுடைய பரோட்டா அண்ட் பீஃப் கறி வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். கடலகரி நாங்கள் சூப்பர் டீலக்ஸ் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க ரூம் டூர் போகலாம். இப்போ வாங்க போவோம்மா. ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரு தெரியாது நல்லா இருக்குல்ல. பெட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. டிவி வச்சிருக்காங்க. கீழே ஒரு கபோர்ட் இருக்கு. இங்க ஒரு கபோர்ட் இருக்கு. ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். கிளாஸ் போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க கெட்டல்லாம் இருக்கு. கெட்டலு, டீ பவுடர், மில்க் பவுடர், அது எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. பால்கனி. ஸோ பால்கனில வந்து அழகா ஒரு சேர் போட்டுருக்காங்க. இங்க உட்காந்து நீங்க ஈவினிங் டைம்ல என்ன வேணா பண்ணலாம், அது உங்க இஷ்டம். ஸோ கப்புள்ஸா வந்தீங்கன்னா ஜாலியா பேசலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஜாலியா சூப்பரா பண்ணுங்க சார், என்னோட பண்ணுங்களேன், என்ஜாய் பண்ணலாம். அப்படியே ஒரு சூப்பரான ஒரு பேக் வாட்டர் வியூ இது. வர்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ சூப்பர் டீலக்ஸ் ரூம் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் தெரியுதுங்களா. ஸோ நார்மல் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி இல்லை, பால்கனியோட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ் டீட்டெயிலாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க அடுத்தடுத்து இந்த ரெசார்ட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். கொண்டை லிப் ரெசார்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக இண்டோர் கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்ஸ் ஹவுஸர் தான். ஹேண்ட்ஸ் ஹவுஸர் இது வந்து நீங்கள் 3 பேர் இல்லை, சாரி 4 பேர் இல்லை 2 பேர் விளையாடலாம். ஸோ முன்னே சொன்ன மாதிரி ரெசார்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த போட்டில் தான் போகணும். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு. ஸோ நம்ம வெளியே போகிறோம், அதனால் இந்த கரைக்கு வந்திருக்கோம். காய்ஸ், நம்ம ஸ்டே பண்ணியிருக்க கொண்டை லிப்ஸ் ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி 4 o'clock வந்து ஒரு பேக் வாட்டர் போட்டிங் ஒன்று கூப்பிட்டு போவாங்க. ஒரு ஃபெரியில் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour. அண்ணன் தான் கூப்பிட்டு வர்றாரு. அண்ணா தேங்க்ஸ். நம்ம பேர் ராஜு. ராஜு 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 பாய் பாய். ஓகே, டெய்லி வந்து 1 hour கூப்பிட்டு போகணும். டெய்லி 1 hour. சூப்பர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத போயிட்டு வந்து பார்ப்போம். காய்ஸ், ஆக்சுவலாக வந்து இந்த போட்டிங் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது. பேக் வாட்டரில் போட்டிங் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் போகிறேன். கேரளாவில் போட்டிங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். மற்றபடி நம்ம ஊரில் நிறைய தடவை போயிருக்கேன் பாண்டிச்சேரியில். பட் இங்கே வந்து கேரளாவில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. 1 hour கூப்பிட்டு போனாங்க. பயங்கரமாக இருந்தது. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அமிச்சோம் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த கொண்டை லிப்ஸ் ரெசார்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். ஸோ ஊஞ்சல் மட்டும் இல்லாமல் ரெசார்ட் ஃபுல்லாகவே இது மாதிரி நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஜாலியாக வந்து உட்காந்து சில் பண்ணலாம். லெஃப்ட் ஃபுல்லாகவே நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. ஸோ நிறையா சேர்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய ஊஞ்சல் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்குது. ஸோ இதுதான் ரெஸ்டாரண்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. லஞ்ச் அண்ட் டின்னர் மல்டி குசின் இருக்குது. பரோட்டாவும் பீஃப் கறியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்தீங்கன்னா.
சூப்பராக இருந்தது. ஆயுர்வேதா சென்டர். ஸோ ஆயுர்வேதா சென்டர் வந்து அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பாடி மசாஜ், ஹெட் மசாஜ், இது மாதிரி பல மசாஜ்கள் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வரலாம். நீங்கள் பல மசாஜ்கள் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒன்லி ஆயுர்வேதா. அப்படியே இந்த பேக் வாட்டர் வியூவில் ஈவினிங் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை நீங்கள் கப்பலாக வந்தீங்கன்னா ஜோடியாக உட்காந்து ஜாலியாக சிட்சாட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஈவினிங் டைமில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 3 ஃபீட்டும் லாஸ்ட்டில் அந்த சைடு வந்து 6 ஃபீட்டும் இருக்குது. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸ்விம்மிங் தெரியாதவங்க அந்த சைடு போகக்கூடாது. இங்கேயே ஜாலியாக சில் பண்ணலாம். A few moments later. ஸோ ஸ்விம்மிங் எப்பவுமே ஒரு ஹெல்த்தியான விஷயம். மார்னிங்கே பண்ணலாம். நான் கொஞ்சம் உச்சி வெயிலில் பண்ணிட்டுருக்கேன். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ ப்ராப்பர் ஓப்பன் ஷவர் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ஆஃப்டர் ஸ்விம் ப்ராப்பராக ஷவர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். கிட்ஸ்க்குமே தனியாக பூல் இருக்குது குட்டியாக. தென் அதை தாண்டி டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to ஈவினிங் 7 PM வரைக்கும் தான் ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு அக்சஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷிங், அதுக்கப்புறம் வந்து படல் போட்டிங் இருக்குது, காய்க்கிங் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ண. சாப்பிட்டு போயிட்டாங்க அவங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவங்க சாப்பிட்டு போனதே தெரியாம ஃபிஷ்ஷிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து போட்டிங்காக வெயிட் பண்ணிருக்கோம். மழை கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக மழை விட்டோடனே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். அம்பர்லா கூட அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ரெசார்ட்லேயே. ஸோ அந்த ஒரீஸும் இல்லை உங்களுக்கு. மழை பெய்யும் அப்படிலாம் யோசிக்க வேணாம். காய்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடல் போட்டு போகிறோம். மழை பெய்யுது. இந்த மழையிலேயே நம்ம வந்து ஆர்வமாக உங்களுக்காக கண்டென்ட் எடுத்துகிட்ருக்கேன். காய்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ஒரு ரெயின். இந்த ரெயினில் நம்ம இந்த படல் போட் போகிறதுலாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ படல் போட் முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த ஷிகாரா போட் தான் ட்ரை பண்ண போகிறோம். யாரே யாரே. ஸோ ஷிகாரா போட் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஆக்சுவலாக பெடல் வந்து ரொம்ப ஈஸி, காலில் அப்படியே ஜாலியாக போட்டோம். இது கையில் இந்த துடுப்பு போடுறோம்ல, அதனால் இங்கேருந்து தோறதுக்கே கை வலிக்குது. நம்ம அவ்வளோ வீக்காக இருக்கும் போல. நம்ம வீக்காக இருக்கோமா இல்லை இந்த போட்டு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரில. வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. காய்க்கிங் மட்டும் போகல. ஏன் காய்க்கிங் போகலன்னா ஹெவி ரெயின், ஆல்ரெடி ஃபுல்லாகவே வெட் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா காய்க்கிங்கும் ட்ரை பண்ணிவிடுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொண்டை லிப் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ வாங்க போயிட்டு செக் அவுட் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு ஸோ இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஃபைனலாக கொண்டை லிப் பேக் வாட்டர் ஹெரிட்டேஜ் ரெசார்ட்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டே மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துறாங்க. நிறையா இண்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட் உள்ளே வரணுனாலே போட்டில் தான் உள்ளே வரணும். ஏன்னா பேக் வாட்டரை தாண்டி தான் வரணும். அப்படி ஒரு அட்மாஸ்பியர் தான் இங்கே. அதுக்கப்புறம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. காய்க்கிங், ஸோ பெடல் போட்டிங், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங், ஸோ ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பேட்மிண்டன் கோர்ட்டும் இருக்குது. அது மாதிரி நிறையா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு குட்டி பார்க் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆயுர்வேதா சென்டர் இருக்குது. ஸோ டெய்லி 4 o'clock வந்து பேக் வாட்டர் ரைடு ஒன்று கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ 1 hour ரைடு, அதுவுமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொண்டை லிப் ரெசார்ட் வந்து வேறு லெவலில். ஸோ இதோடைய சார்ஜ் இப்போ எனக்கு வந்து 2 days நான் ஸ்டே பண்ணேன். 2 daysக்கு வந்து ஸ்டே மட்டும் 14,000 ஆச்சு. ஃபுட் வந்து நம்ம டிபெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ணதை பொறுத்து தான். 14,000, அதாவது பர் டேக்கு வந்து 7,000 வித் ஜிஎஸ்டி. சீசன் டைமில் எப்படி இருக்கும்னு தெரில, இது ஆஃப் சீசனு. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. கொச்சின் வந்தீங்க அப்படின்னா இந்த ரெசார்ட்டில் வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள். ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட வந்து ஸ்டே பண்ணாலும் கிடைக்கும். ஸோ அண்ணன் போகிறாரு பார்த்தீங்களா, போட்டில் போகிறாரு. அது வேறு எதுவும் இல்லை, நம்ம ரூமை வந்து வக்கேட் பண்ணுறோம். வக்கேட் பண்ணும்போது லக்கேஜை வந்து அந்த போட்டில் எடுத்துகிட்டு தான் ரிசப்ஷனே போகிறாரு. அவங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம பிரியன்ஸ் ஃபார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.